இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது காளான் கிரேவி. இந்த காளான் கிரேவி வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, சோம்பு, இலை, கல்பாசி எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனி மிளகா பொடி, தனி மல்லிப்பொடி, கஸ்தூரி மேத்தி, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி. நான் 2 பேக்கெட் காளான் வாங்கியிருக்கேன். அது ஒவ்வொரு பீஸையும் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கருப்பு கருப்பாக ஒட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்ப கழுவ வேண்டாம். ஒரு 2 தடவை இல்லாட்டி 3 தடவை மாத்திரம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு பெரிய பீஸ் போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆயில் கம்மியாக வேணுமா இல்லை பட்டர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெடித்து வந்துடணும். எப்போவுமே வந்து எதுவுமே பச்சையாக இருக்கக்கூடாது. எந்த சமையல்லையுமே வந்து கடுகாக இருந்தாலும் சரி, எந்த தாளிக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், நான் வந்து நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எப்பவும் போல் நல்லா வதக்கிடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். அது நீங்கள் தேவையான அளவு இப்போயே வேணால் உப்பு போட்டுக்கோங்க, இல்லாட்டி கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த இந்த மஷ்ரூம் வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இல்லாட்டி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நமக்கு என்ன எப்படி பிடிக்குதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஆனால் இந்த கிரேவி வந்து நான் தண்ணி ஊற்றவே மாட்டேன். தண்ணி ஊற்றாமல் அந்த மஷ்ரூமில் வர்ற தண்ணியை வச்சே நல்லா இது பண்ணிடலாம், நல்லா கிரேவியாக பண்ணிடலாம். இதுக்கு தண்ணி தேவையே கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கிடட்டும். ஆனால் நான் வந்து இப்போது வந்து வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கணும். அதுக்கு முன்னாடி தக்காளியை சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கிடட்டும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா காளான், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. எதுவுமே இப்போதைக்கு நம்ம சேர்க்க வேண்டாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கம்மியாக வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் அப்பப்போ கிளறி விடணும். அப்படியே விட்டுட்டோன்னா அடி பிடிச்சி போயிடுச்சுன்னா போச்சு. அதனால் கம்மி பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுலேயே தண்ணி இருக்கும், நிறையா தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அந்த இதிலே நம்ம வந்து இந்த கிரேவியை பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் நான் ஊற்ற போகிறது கிடையாது. இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டிருக்கேன். வெறும் மிளகா பொடி போட்டிருக்கேன். அதே மாதிரி 2.5 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி, 2.5 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இதில் எல்லா மசாலாவையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா அதில் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்ருங்க.
கிளறி விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வந்து நான் கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அது ஏன்னா அது ரொம்ப போட்டோன்னா கசக்கும், கசப்பாயிரும், அந்த சாப்பாடு ஃபுல்லாக கசப்பாயிரும். அதனால 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, அந்த அளவு போதும். எனக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து இந்த அளவு கிரேவியாக வேணும், அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன் இதில், அரை எலுமிச்சம்பழத்துலேயே அதிலே 1/4 இது எடுத்திருக்கேன். அதை புழிஞ்சு விட்ருங்க. இதெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. கிளறிலாம் விடாமல் அந்த கரண்டியை மாத்திரம் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதே பாத்திரத்தில் இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.